எவ்வளோ நாள் பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறது? எப்போ என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார்? எத்தனை ஜெப குறிப்புக்கு நான் ஜெபம் பண்ணுறது பாஸ்டர்? எவ்வளோதான் நான் போராடி போராடி தோற்று போயிட்டேன் பாஸ்டர். தயவு செய்து அப்படி சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகணும்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா நான் தைரியமாக அதை பற்றி பேசுவேன். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அப்போ அதை நான் எப்படி மேற்கொண்டேன், அதை எப்படி ஜெயிச்சு வந்தேன், இனி எப்படி கர்த்தர் ப்ரேயர் அண்ட் ஆக்ஷன் ஒரு குழந்தைய கொடுத்தார். அதனால தான் நான் இதை தைரியமாக உங்ககிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த இரவு ஒரு 3 ஜெப குறிப்புக்காக கணவன் மனைவியாக கை கோர்த்து ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறீங்களா? ஒரு அண்ணனா தம்பியா என்னை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு ஊழியக்காரனா ப்ளீஸ். ஏன்னா நீ நிறைய குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவியா அவங்க அனுப்பின எல்லா பேரையும் கலெக்ட் பண்ணி ஒரு வாரமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு யாரெல்லாம் பேர் அனுப்புனீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜெப குறிப்பை நான் அனுப்ப போகிறேன். ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் தயவுசெய்து வாட்ஸ்அப் தெரிகிற இந்த நம்பருக்கு பேபின்னு போட்டு ப்ரேயர்னு போடுங்க. நான் அந்த ஜெப குறிப்பை உங்களுக்கு அனுப்புகிறேன். பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயம் அற்புதம் செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். முக்கியமாக இந்த ஜெப குறிப்பு கணவர் மனைவி மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவும். கண்டிப்பாக அவங்களுக்காக விசாரிப்பீங்க, பணம் கொடுப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போக சொல்லுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் ஜெபம் பண்ணுவீங்களான்னு பார்த்தா இல்லை. முதல்ல நம்ம அதை தான் பண்ணணும். நம்ம அண்ணனுக்காக, அண்ணிக்காக, அத்தைக்காக, மாமாக்காக, தம்பிக்காக, தம்பி பொண்டாட்டிக்காக, அண்ணனுக்காக, அண்ணன் பொண்டாட்டிக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. முதல் காரியம் என்ன அப்படின்னா, ராகேலின் கர்ப்பத்தை எப்படி நீங்கள் திறந்தீங்களோ அப்பா, அதுபோல் என் மனைவி கர்ப்பத்தை தரங்க, என் அண்ணி கர்ப்பத்தை தரங்க, என் அத்தை கர்ப்பத்தை தரங்க, என் தங்கச்சி கர்ப்பத்தை தரங்க. அப்படி சொல்லி நல்லா வாய் விட்டு ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். கணவன் மனைவி கையை பிடிச்சி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 2வது காரியம் ரொம்ப முக்கியமாக, இந்த காத்திருக்கிற காலத்தில் சந்தேகங்கள் வந்துடும், நிறைய தலைவலி வரும். ஏன்னா அதை தாண்டி வந்தேன், அதனால் சொல்கிறேன். அதில் விசுவாசத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. கணவன் மனைவியா நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் விசுவாசத்தை இழக்கக்கூடாதுப்பா, விசுவாசத்தை இழக்கக்கூடாது, இந்த காலத்தை சாட்சியாக நீங்கள் மாற்றணும், விசுவாசத்தை இழக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. குடும்பம் எப்படி ஜெபம் பண்ணணும்னா, அவங்க விசுவாசம் இழந்துடக்கூடாது, அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது, அவங்களுக்கு இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 3வது ரொம்ப முக்கியமான காரியம், சிமியோனுங்க இயேசுவை பார்க்காம அவர் சாகலை. அந்த கை தொட்டுச்சு இயேசுவை, குழந்தை இயேசுவை. ஏமே அதனால் என் கை தொடணும், என் பேர பிள்ளைய, என் பிள்ளைய தொடணும், என் அண்ணன் பிள்ளைய தொடணும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து இந்த இரவு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி பிடிச்சி என் பிள்ளைய நான் தொடணும் பண்ண ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், சீக்கிரம் அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஏமேன்.